கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிறை போலும் எய்த்தினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இந்த புக் ஐடியாஸ் சேனல் மூலம் உங்களுடன் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி விரதம் எப்பொழுது, எப்படி, எங்கு செய்ய வேண்டும், அப்படி செய்வதால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். விநாயகரை முழு முதற் கடவுளும், முருகனுக்கு மூத்தவரும், மூசிக வாகனன்னு பல பேர்கள் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட விநாயகர் பிறந்த தினம்தான் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி மாதம் கொண்டாடப்படுங்க. ஆனால் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி அன்று தான் விநாயகர் பிறந்த நாளால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுதுங்க. இது மொத்தம் 10 நாள் பண்டிகைங்க. இந்த வருடம் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. வட மாநிலத்திலலாம் செப்டம்பர் 17ஆம் தேதி, அதாவது 10வது நாள் தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் செப்டம்பர் 7 முதல் நாள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி நம்ம எப்படி கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 6ஆம் தேதி மாலை 3 மணிக்கே தொடங்கிறதுங்க. முடிகிறது செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை 5:37க்கு முடிஞ்சிருது. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அப்போ மாலை நேரத்தில் தான் கொழுக்கட்டை வச்சு விநாயகருக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி மாலை 5:30 மணிக்கே முடிவடைகின்றதுனால காலை 11 முதல் 1:35 வரை நல்ல நேரம், நல்ல முகூர்த்தம்ங்க. அந்த டைமில் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினா கண்டிப்பாக நிச்சயம் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ எப்படி கொண்டாடுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கடைகளில் அன்றைக்கி நிறைய பிள்ளையார் சிலை விற்பாங்கங்க. சின்னதுலேருந்து பெரிய விநாயகர் சிலை வரைக்கும் விற்பாங்க. நமக்கு தேவையான அளவில் விநாயகர் வீட்டுக்குனா சின்னதாகவும், கடைகளுக்குனா பெருசாகவும், தெருவில் பூஜை பண்ணுறதுனா இன்னும் பெருசாகவும், இடத்திற்கு ஏற்ற போல் நம்ம பிள்ளையார் சிலையை வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். பிள்ளையாருக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் ஆடை உடுத்தி புனித நீரை கலசத்தில் எடுத்து விநாயகர் முன்னாடி வைக்கணும். அதே மாதிரி விளக்குகள் சுத்தம் செய்யப்பட்ட விளக்குகள் பொருத்தணும். விநாயகருக்கு பிடித்தமான அவல், பொரிக்கல்லை, சுண்டல், அப்பளம், முக்கியமாக கொழுக்கட்டைங்க, இது எல்லாமே விநாயகருக்கு படைத்து அன்று பூஜை செய்யணும். அதே மாதிரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அருகம்புல் மாலையை சாற்றி அதே மாதிரி கணபதி மந்திரம், கணபதி போற்றிய அன்னைக்கு சொன்னோன்னா கண்டிப்பாக நினைச்ச பலன் கிடைக்கும். நம்மளுக்கு வாசிக்க தெரியல, படிக்க தெரியலனா நிறைய யூடியூப்ஸில் இல்லாட்டி ஏதாவது ஒரு கோவில்லையோ அந்த பாட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த போற்றிகள் மற்றவங்க சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்கிறத நம்ம மனசார காதில் கேட்டுடாவே அதற்குரிய பலன்களும் நிச்சயம் கிடைக்குங்க. சரி, இப்போ எங்கே நம்ம பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறது? நம்ம கண்டிப்பாக கோயிலுக்கு தான் போகணுமா, இல்லை வீட்டிலே கொண்டாடலாமா அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு முதல்ல வீட்டில் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளையாரை அழைச்சி அவரை நம்ம வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது வீடு ரொம்ப சுபிட்சமாக ஆகும், கடவுள் அம்சம் வீடு ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி நம்ம கடவுளை தேடி போகிறது அதை விட இன்னும் சிறப்பு அப்படின்றாங்க. முக்கியமாக அரச மரத்து பிள்ளையாரை அன்று வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ பொதுவாகவே பிள்ளையார் அரச மரத்துக்கடியில் தான் இருப்பார். ஸோ அது மாதிரி அரச மரத்தில் இருக்க பிள்ளையார் கும்பிட்றது ரொம்ப விசேஷம் அப்படின்றாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரம்ன்றதே ஒரு சிறப்பு மிக்க மரங்க. ஏன்னா நிறைய கோவில்களை தல விருட்சமாக இருக்கிறது அந்த அரச மரம் தாங்க. பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு செம்பு தண்ணீரை எடுத்து போய் அந்த அரச மரத்தில் ஊற்றி அந்த அரச மரத்தை நம்ம சுற்றி வந்தோம்னாலே தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரியாகும். அதாவது தீராத ஆசையும் நிறைவேறும். நம்மளுக்கு ரொம்ப நாள் வேண்டி பிரார்த்தனை இருந்ததுன்னா அது நிச்சயம் பலிக்கும். அது 11 முறை சுற்றலாம், இல்லை 21 முறை சுற்றலாம். அது நம்மளோட உடல் தெம்பையும் மன தைரியத்தையும் பொறுத்தது. ஆனால் இதை கண்டிப்பாக செஞ்சோன்னா நிச்சயம் நினைச்ச காரியம் நிறைவேறும். அரச மரத்தில் முப்பெரும் தேவர்களும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கங்க. அதாவது அடியில் பிரம்மரும், நடுப்பகுதியில் நாராயணனும், மேல் பகுதியில் ஈசனும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க
விநாயகர் சதுர்த்தி அன்றுன்னு இல்லை, எந்த நாள்லையுமே போய் அந்த அரச மரத்திற்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதை சுற்றி வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுன்றது ஐதீகங்க. அதே மாதிரி இந்த அரச மரத்தை நம்ம சுற்றுறது என்னென்ன கிழமைகளில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அரச மரத்தை சுற்றுவதால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை சுற்றுவதால் பதவி உயர்வு கிடைக்கும். புதன்கிழமை சுற்றுவதால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். வியாழக்கிழமை சுற்றுவதால் கல்வியில் சிறப்பான நிலையை அடைவர்கள். வெள்ளிக்கிழமையில் சுற்றினால் தீராத கடன் பிரச்சனை தீரும். சனிக்கிழமை சுற்றினால் தீராத வியாதிகள் தீரும். ஞாயிற்றுக்கிழமை சுற்றினால் சகல பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருந்து விலகும். அப்பேற்பட்ட அரச மரத்தை சுற்றி நம்ம எல்லா செல்வங்களையும் எல்லா வளங்களையும் பெற்று நீடூழி வாழ்வோம் என்று முடிவடைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ மூலம் நீங்கள் பலன் பெற்றிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.